பொதுவாகவே பெரியவங்க என்ன நினைப்பாங்கன்னா, பிரச்சனைலாம் தனக்கு தான். குழந்தைகளுக்கு பிரச்சனைக்கு எந்த சம்மந்தம் இல்ல. அவங்க ஹாயா இருக்கிறாங்க. இல்ல அவங்களுக்கு ஒண்ணும் புரியாது. இந்த மாதிரி நினைச்சு அவங்க ஓரம் கட்டுறாங்க. இல்ல ஒதுக்கி வச்சிடுறாங்க. உண்மை அது இல்ல. குழந்தைகளுக்கு நம்மள மாரி எல்லா உணர்ச்சிகளும், எல்லா புரிதல்களும் இருக்குது. குழந்தைகள 4 டைப்பா பிரிக்கிறோம். சைக்காலஜி படி. ஃபர்ஸ்ட் 1 வயசுலேருந்து 3 வயசு வரை குழந்தைங்க. இந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெரும்பாலும் தன்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள்லாம் திரும்ப திரும்ப நடக்கும்னு நம்புவாங்க அந்த குழந்தைங்க. 1 வயசுல 3 வயசு குழந்தைங்க வந்து. உதாரணத்துக்கு வீட்டுல ஏதாவது துக்கம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த விஷயத்த குழந்தைங்க முன்னாடி ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த குழந்தைங்க திரும்ப திரும்ப நடக்கும் நம்புவாங்க அந்த குழந்தை. மீண்டும் மீண்டும் அங்க ஒரு துக்கம் நடக்கும் அப்படின்னு நினைச்சு அந்த குழந்தை பயப்படும். அதனால என்ன சூழல் வீடு இருந்தாலும் சரிதான். நீங்க குழந்தைகிட்ட அந்த 1 வயசுல 3 வயசு குழந்தைகிட்ட கொஞ்சிங்க, பாசம் காட்டுங்க, சரிங்க அந்த முன்னாடி எல்லாம் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா குழந்தை அது நடக்கும் நம்பிட்டு அதே பயத்துல பின்னாடி மனநலம் பாதிக்கப்படும். அப்புறம் 4 வயசுல 7 வயசு குழந்தைங்க. இந்த குழந்தைங்க எல்லாத்தையும் கூர்மையை கவனிப்பாங்க. இந்த வயசுல கத்துக்கணும்னு நினைப்பாங்க. நிறைய கேள்விகள் கேட்பாங்க. ஏன், எதுக்கு, எப்படி அப்படின்னு நிறைய கேள்வி கேட்பாங்க. ஸோ துரத்துட்டே இருக்காத அப்படின்னு தட்டி விடாங்க. அந்த கிறிஸ்தான் குழந்தை கேள்வி கேட்க தொடங்கும். நீ பதில் சொல்லுங்க, முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு சரியான பதில் சொல்லுங்க. சமாளிக்க ட்ரை பண்ணாதீங்க. தெரியலன்னா தெரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்ல ட்ரை பண்ணுங்க. அப்புறம் 7 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் இந்த வயசுல குழந்தைங்க ஓரளவுக்கு மற்றவங்க புரிஞ்சுப்பாங்க. மற்றவங்க என்ன செய்யறாங்கன்னு ஓரளவுக்கு அந்த குழந்தை புரியும். அதனால இந்த குழந்தைங்க முன்னாடி நீங்க ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. ஏன்னா அந்த குழந்தைங்க நீங்க செய்யற விஷயங்கள்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, ஓரளவுக்கு தெரியும். குழந்தை நினைச்சு அந்த குழந்தைங்க முன்னாடி இதுவும் செய்யாதீங்க. அப்புறம் 12 வயசுலேருந்து 19 வயசு டிஎன்ஏஜி சொல்லலையா, இந்த வயசு குழந்தைங்களுக்கு தான் உடல்ல நிறைய மாற்றங்கள் உண்டாகும். பருவ மாற்றங்கள், திடீர்னு தூக்கம், சோகம் எல்லாமே உண்டாகும். அந்த டயத்துல தான் நீங்கள் குழந்தைய அரவணைக்க வேண்டியது உங்களுக்கு கட்டாய கடமை. குழந்தை டெய்லி கவனிங்க, குழந்தை மனசு விட்டு பேசுங்க, நான் இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா இல்லைன்னா குழந்தைகள் தப்பான பதில வேறொரு இடத்துல அந்த அதுக்கு தேவைக்கான பதிலை தேட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பெற்றவங்க உட்காந்து அந்த குழந்தைங்க நீங்கள் பதில் சொன்னீங்கன்னாக்கா மற்றவங்க அந்த குழந்தைங்க பதில் தேடி போக மாட்டாங்க. ஸோ குழந்தைங்களை நமக்கு எப்படி பிரச்சனைகள் இருக்குதோ அதே மாதிரி குழந்தைகளுக்கு இருக்குது. குழந்தைகளுக்கு கவனமாக கையாள வேண்டியது நம்மளோட கட்டாய கடமை.